வானதி செஞ்சது சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வானதி வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் முழுக்க முழுக்க எங்க அண்ணன் தான். ஸோ அவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால பாண்டியன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க போறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல எதோட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா மொத்தமா சேர்ந்து எல்லாரும் பாண்டியன் மேல பழிய தூக்கி போட்டாங்க. சந்துரு வீட்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா போலீஸோட கூட்டு வந்துட்டாங்க. போலீஸை கூட்டு வந்துட்டு போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா பாண்டியன் வந்து எங்க பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அதை இவன் தட்டி கேட்க போய் தான் அவன் அடிச்சு போட்டான் அப்படின்ற மாதிரி பிளேட்டே மாத்தி விட்டான். ஸோ நிலா ஒரு பக்கம் இருந்து நான் போய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பல்லவன் வந்து வேண்டாம், நீ அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா பிரச்சனை கைமீறி போகுது அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு தெரிஞ்சு நிலா என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா போய் கேட்கிறாங்க, எங்க என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனா அதை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அங்க கார்த்திகாவோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, இவங்க பண்ணிருப்பாங்க, இந்த குடும்பமே வந்து பிரச்சனை குடும்பம், இந்த குடும்பத்தில் உள்ள 5 பேருமே பிரச்சனையானவங்க தான், இவங்களை ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி அவரும் அவர் பங்குக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அங்க வானதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்டியனை தேடி கடைக்கு போறாங்க. கடையில பாண்டியன் இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்க வேலை பார்க்குற பையன் என்ன சொல்லி அனுப்புறாரு அப்படின்னா வீட்டுல தான் இருக்காரு, ஏற்கனவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வானதிட்ட சொல்லி அனுப்பி விடுறாரு. வானதியும் நேரம் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா இவங்க பண்ண விஷயங்கள் எதுவுமே இல்லாம புதுசா ஒரு புது பிரச்சனை, பாண்டியன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா வானதி வர்றாங்க. சோ வானதி வந்து அவங்க பங்குக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மேல எல்லாரையும் சொல்லிடுறாங்க, இவங்க தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருப்பாங்க, நானும் பாண்டியனும் விரும்புறோம், அது எங்க வீட்டுக்கு பிடிக்கல, அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு அவர் மேல கேஸ் போடுறதா இருக்கட்டும், இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தோடி பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஒரு பொண்ணு ஆரம்பத்துல நிலா இவங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வானதி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து எங்க அண்ணன் மேலதான் தப்பு இருக்குது, அவன் அப்படி செஞ்சிருப்பான், ஏன்னா அவனுக்கு பாண்டியனை சுத்தமா பிடிக்காது, அதனால இவ ஏதாவது பேசியிருப்பான், அதுக்கு தான் அவர் அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க கேக்குறாங்க, ஏமா என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, என்ன சொல்லி எங்களை கூட்டு வந்தீங்க, ஆனா இங்க பொண்ணே எதிரா பேசிக்கிட்டு இருக்காங்களே, சோ நீங்க ஏதோ பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்க அவங்களும் நாங்களா எதுவுமே பண்ணல சார், ஊர்ல உள்ளவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி ஊர்ல உள்ளவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க வந்து ஆமா இவங்க பண்ணிருப்பாங்க, இவங்களை அடிச்சு துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ட் இந்த கேப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா கார்த்திகாவோட அப்பா அவங்க அம்மா அனுப்பிச்சு வச்சுறாரு வீட்டுக்கு. அவங்க அம்மா வந்து வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவைதான் அவங்கள ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போடணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ கார்த்திகாவும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ கார்த்திகாவும் வந்து இந்த குடும்பத்துக்கு தான் அவங்க ஃபேவரா பேசுறாங்க, இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எனக்கு மாமா தான், ஸோ இருந்தாலும் எங்க அம்மா அங்க பழக விட மாட்டாங்க, எங்க அம்மாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே வன்மம் அந்த குடும்பத்து மேல, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல போலீஸே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க, என்னடா இது ஏதோ சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே சிட்டிங்க போட்டாங்க. அண்ட் இப்போ மாறி மாறி கேஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வானதி வீட்ல இருந்து கேஸ் கொடுக்கல, சந்துரு கேஸ் கொடுக்கல, அவங்க அம்மாவும் கேஸ் கொடுக்கல, யாருமே கேஸ் கொடுக்கல, இவங்க கேஸ் கொடுத்தா பதிலுக்கு நாங்களும் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றாங்க. ஏன்னா ஏயுடி சிங் என்னதான் பண்ணிருக்கா, சோ நானும் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்க இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அவங்க வந்து உட்கார்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.